அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சவுண்டா பதில் சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஆக்சுவலா என் பேர் ராம். நான் வந்து அக்ஷயம் அறக்கட்டளையில இருந்து வரேன். நம்ம அக்ஷயம் அறக்கட்டளை அப்படின்றது இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே, நம்ம அக்ஷயம் அறக்கட்டளை அப்படின்னா என்னன்னா, நம்ம ஈரோட்ல நம்ம ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்ம அறக்கட்டளையோட மெயின் அந்த ஆணிவேர் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நம்ம அதாவது சாலையோரங்கள்ல ஆதரவு இல்லாம யாசகம் பெறக்கூடிய நபர்கள், அதாவது பிச்சை எடுக்கக்கூடிய நபர்கள், நாங்க எங்களோட இதுல அந்த பிச்சை எடுக்கிறவங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆதரவு இல்லாம யாசகம் பெறக்கூடிய நபர்கள், அப்புறம் வயசான முதியவர்கள், ஆதரவு இல்லாம இருக்க நபர்கள் மட்டும்தான். அதே மாதிரி ஆதரவு இல்லாம மனநல பாதிக்கப்பட்ட நிலையில சாலையோரங்கள்ல சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை நாங்க மீட்டு அவர்களுக்கான மறுவாழ்க்கையை வழங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இது நாங்க ஈரோட்ல மொத்தம் ஒரு 5 இடத்துல எங்க ஹோம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோலார் புதூர்ல அந்த புது பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி ஒரு ஹோமு, விஓசி பிளஸ் ஆர்என் புதூர்ல, பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா முழுக்க மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு ஹோம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம கோபிச்செட்டிப்பாளையத்துல சார் சொன்ன மாதிரி மொடச்சூர் வார சந்தைக்குள்ள ஒரு ஹோம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களோட ஹோம்ல ஒரு 140 பேர் இப்ப கரண்ட்ல பயன்பெற்று இருக்காங்க. மொத்தமா நாங்க கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக எங்க ஹோம் 10 ஆண்டுகளா எங்க நிறுவனம் ஆரம்பிச்சு ஒரு 12 ஆண்டுகளை கடந்து போயிட்டு இருக்கு. 2014ல கோவிட், கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கோவிட்ல தான் நாங்க ஆக்சுவலா ஹோம் ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி இருந்து குமாரபாளையத்துல சின்னதா ஆரம்பிச்சது தான் இது. என்ன இந்த அக்ஷயம் அறக்கட்டளை எதனால உருவாக்கப்பட்டது, இதோட ஆணிவேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கோட தலைப்பே ஆணிவேரின் அவசியம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, இந்த அறக்கட்டளை எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, நம்ம எங்களோட சார் திரு பி நவீன்குமார் அவர்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கும் போதே, அதாவது நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கும் போது நமக்கு என்ன சொல்றது, படிக்கிறது, வீட்டுக்கு போறது, இதை தவிர வேற பசங்க கூட ஜாலியா இருக்கிறது, இதை தவிர வேற எந்த ஒரு சிந்தனையுமே நமக்கு வராத ஒரு காலத்துல, இப்ப அந்த ஒரு காலகட்டத்துல எங்களோட சார் நவீன்குமார் என்ன சொல்றது, காலேஜ் முடிச்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் அவர்கிட்ட காசு கேட்கிறாரு, அதாவது யாசகமா காசு கேட்கிறாரு. அவரும் அதுக்கு முதல் நாள் காசு கொடுத்துட்றாரு. அதை அவர் வாங்கிட்டு போய் அதை தவறான முறைக்கு பயன்படுத்துறாரு. அதாவது என்னன்னா, அவர் மது அருந்ததுக்காக யூஸ் பண்றாரு. அதை திருப்பி அவர் மறுநாளும் அதை நோட்டீஸ் பண்றாரு, என்ன இவர் காசு வாங்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வாட்ச்மேன் வேலை அவருக்கு சரி பண்ணி அங்கேயே வெளியே குளிக்க வச்சு வேற ட்ரெஸ் வாங்கி கொடுத்து போய் குளிக்க வச்சு வேற ஒரு இதுல அவருக்கு ஒரு காவலாளியா வேலை வாங்கி கொடுக்குறாரு. அதுதான் அவருக்கு பெரிய ஒரு இதா இருந்துச்சு. ஸோ அவருக்கு அப்ப பெருசா தெரியல. அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒருத்தரை நம்ம மாத்திட்டோம், அப்ப இத்தனை பேர் இருக்காங்க, என்ன பண்றதுன்னு சொல்லிதான் அதுல ஆரம்பிச்சதுதான் நம்ம அக்ஷயம் அறக்கட்டளை. 2014 நம்மளோட சேவையை பார்த்து நம்ம தேசிய மாநில இளைஞர் விருது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் அது இல்லாம மாநில அளவிலான முதலமைச்சர் விருது நம்ம வாங்கியிருக்கோம். இது இல்லாம 80க்கும் மேற்பட்ட நம்ம விருதுகள் நம்ம வாங்கியிருக்கோம். அதாவது என்னன்னா, ஒரு இப்ப நம்ம ட்ரஸ்ட்ல நிறைய கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருமே என்னன்னா நல்ல பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. அதாவது என்ன சொல்ற, நிறைய ஒரு பணம் இருக்கவங்க அந்த மாதிரி தான். ஆனா இப்ப நம்ம அக்ஷயம் அறக்கட்டளை பாத்தீங்க அப்படின்னா முழுக்க மக்களோட ஒத்துழைப்புனால இவ்வளவு தூரம் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது என்ன சொல்றது, ஒரு சின்ன எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம ஊனமுற்றவர்களோட அம்மா அப்பாவோட அந்த ஒரு தாக்கத்தினால ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஒரு அக்ஷயம் அறக்கட்டளை. எங்களோட ட்ரஸ்ட்டுக்கு நாங்க வெளியே போய் பார்த்து கூட்டிட்டு வர யாருமே வீட்டுல இருந்து வர்றவங்க கிடையாது, நல்ல ஒரு காசு இருந்துட்டு வர்றவங்க கிடையாது. யாருமே முடியாதவங்க, ரொம்ப முடியாதவங்க, காசு இல்லாதவங்க. அவங்களோட நிலைமைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ரொம்ப அழுக்கான நிலைமையில, காலெல்லாம் ரொம்ப வெளியே ரொம்ப சீல் பிடிச்சு போய் காலெல்லாம் புண்ணாகி ரொம்ப குப்பையிலிருந்து
அந்த சாப்பிடக்கூட இல்லாமல் குப்பைகள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமையில, அப்புறம் வந்துட்டு அந்த புண்ணெல்லாம் வந்து ஒரே அந்த என்ன சொல்ற க்ளீன் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப அது அரிச்சு ஒரு மாதிரி புண்ணாக வந்துடும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே கிட்டத்தட்ட 10-15 ட்ரெஸ் போட்டுட்டு மலங்கள்லாம் அதுலேயே போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம். அந்த மாதிரி நிலைமையிலுக்கு நாங்கள் போய் அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவங்க எங்ககிட்ட சொல்கிற பேச்சு என்னன்னா, எங்களை வந்து தயவு செய்து நீங்கள் விட்டுறாதீங்க, நாங்கள் வந்து சாகுற வரைக்கும் நீங்கள் கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லி எங்ககிட்ட அவங்க சொல்கிற முதல் வார்த்தை அந்த வார்த்தையாக தான் இருக்கும். அது என்ன சொல்கிறது, நம்ம வந்து எவ்வளோ காசு வச்சுருக்கோம், எவ்வளோ பணம் வச்சுருக்கோம் அதெல்லாம்ன்றதை தாண்டி நம்ம வந்து ஒரு சேவை செய்கிறோம் அப்படின்றதுக்கு மெயின் ரீசனே இந்த மாதிரியான ஒரு சில அவங்களோட அந்த ஒரு உணர்வுபூர்வமான வார்த்தைகள் தான். ஏன்னா நாங்கள் இப்போ எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். யாருமே வந்து ரொம்ப பெரிய ஆட்கள் அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து வயசு கம்மியான ஆட்கள் தான். அதாவது என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான சேவைகளை புரிந்து வர்றவங்க தான். அதாவது சின்ன வயசுலேருந்தே அந்த ஆணிவேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு சேவை தாக்கத்தோட புரிஞ்சு வந்தவங்க மட்டும்தான் இதில் நிறைய நாள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட இதுக்கு வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் நாங்கள் தனியாக இருந்தாலும் இது இல்லாமல் 800+ வாலண்டியர்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அது இல்லாமல் நமக்கு வேலைக்கு போகிறவங்க, அதெல்லாம் வேறு ஒர்க் பண்ணுறவங்களும் நமக்கு இதுக்கு வந்துட்டு வாலண்டியர்ஸாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா நம்ம அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அவங்களோட அந்த பங்களிப்பு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் வர ஞாயிற்றுக்கிழமை வந்து சாலையோரம் இருக்கக்கூடிய நபர்களை நேரில் சென்று பார்வையிட்டு அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ, ஒருவேளை அவங்களுக்கு ஹோம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் ஹோம் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கான மறுவாழ்க்கை செஞ்சு கொடுப்போம். இப்போ அப்படி இல்லை அப்படின்னா அவங்களால வர விருப்பம் இல்லைன்னா அவங்களுக்கு ரோட்லேயே அவங்க தான் அந்த இடத்துலையே வச்சு அவங்களுக்கு வந்து நாங்கள் முடித்திருத்தம் செய்து குளிக்க வச்சு எல்லாமே பண்ணி அவங்க ரெகுலர் நாங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி எங்களோட கண்காணிப்பிலே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, சாப்பாடு இது எல்லாமே ரெகுலராக போகிற மாதிரி எங்களால் என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ வந்து நாங்கள் பண்ணுவோம். என்ன ரீசன்னால நாங்கள் ஹோமுக்கு கூப்பிட்டு வர மாட்டோம்னா, ஒரு சில பேர் ரொம்ப அடம் பிடிப்பாங்க என்னென்னா ஹோமுக்கு வர மாட்டேன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஆட்களை நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தோம்னா அது எங்களுக்கு நிறைய லீகல் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இப்போ சப்போஸ் நாங்கள் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வரோம், ஹோமுக்கு கூட்டிகிட்டு வரோம், வச்சுக்கிறோம், அது மட்டும் எங்களோட வேலை கிடையாது. அதை தாண்டி அவங்கள வந்து நாங்கள் வந்து மறுவாழ்க்கைக்காக அவங்களோட குடும்பங்களை கண்டறிந்து அவங்களோட குடும்பத்தோடு சேர்த்து வைப்போம். அவங்களோட குடும்பத்தோடு சேர்த்து வைக்க சப்போஸ் அவங்க என்ன சொல்கிறது, ஒரு சில பேரோட குடும்பங்கள் வந்து தொலைஞ்சு போயிருப்பாங்க, கண்டுபிடிச்சோம் சேர்த்து திருப்பி ஓகே நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேரோட பிள்ளைகள் வந்து தானே கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுறது, ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறது, இல்லை வெளியே விட்டுருவாங்க. நாங்கள் போய் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க எங்கள் அம்மாவே கிடையாதுன்னு சொல்கிறது. இந்த மாதிரியான பதில்கள்லாம் எங்களுக்கு நிறையா வர ஆரம்பிக்கும். ஆனால் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட விசாரிக்கும் போது ஆமாப்பா இவங்க பொண்ணு தான், இவங்க பையன்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது, அது வந்து நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையோ அந்த பெற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தன்னோட பெத்த பையனே பொண்ணோ வந்து இவங்க எனக்கு யாருனே தெரியாது, இவங்க அம்மா அப்பாவே இல்லைன்னு சொல்லும்போது அவ்வளோ நாள் வளர்த்து நல்லபடியாக ஆளாக்கி அவங்க என்னமோ வந்து கஷ்டப்படுத்தி சொல்லியிருக்கட்டும், ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது யாருமே அது புரிஞ்சுக்கிறது இல்லை. நாங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைமையிலிருந்து பார்க்கும்போது எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், இன்னைக்கு அவங்களுக்கு வயசாயிருக்கு, நாளைக்கு எல்லாருக்குமே வயசாகும், அந்த நிலைமை நமக்கும் வரும். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நிலைமை வந்து இந்த மாதிரி முதியவர்களுக்கு வராது. அது வந்து இப்போ நம்ம வந்து இருக்கோம்னா நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வந்தால் தான் இன்னைக்கு தலைப்புமே ஒரு நல்ல தலைப்பு தான், ஆணிவேரின் அவசியம். அதாவது இப்போ ஒரு பழமொழி இருக்குன்னு நினைக்கிறேன், 6 விளையா 60 எப்படி விளையும் அப்படின்றது ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசுலேருந்தே பெற்றோர்களோட முக்கியத்துவம், முதியோர்களோட முக்கியம், பாட்டி தாத்தாவோட முக்கியத்துவம்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தா மட்டும்தான் பிற்காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு அவல நிலை வந்து வராதுன்றது வந்து நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு உணரணும். என்ன ரீசன்னா இப்போ நம்ம பாட்டி தாத்தாலாம் இருக்கிறதுனால தான் நம்மளோட முன்னோர்களோட அந்த சங்கதி, அந்த கலாச்சாரம்லாம் நமக்கு அப்படியே தெரியுது. என்ன சொல்கிறது, நம்ம அந்த பழைய சோறு அப்படின்றது இப்போ அந்த காலநிலை இல்லாமே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம முன்னோர்கள்ட்ட நம்ம பாட்டி தாத்தாலாம் கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம வீட்டில் டெய்லியுமே இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருந்துச்சு. இப்போ அது வந்து ஆன்லைனில் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறது, இன்னும்
ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த பாட்டி தாத்தாவுமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாட்டி தாத்தாவுமே நம்ம ஆன்லைன்ல தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் அவங்க தாத்தா, இவங்க தான் அவங்க பாட்டின்னு சொல்லிட்டு போட்டோல பாத்துக்கிற நிலைமை தான் இருக்கும். இந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப வந்து மோசமாயிருச்சு. ஸோ அந்த நிலைமையில இல்லாம வந்து இருக்கணும்னா நம்மளோட பசங்களுக்கு நம்மளோட பேர குழந்தைகளுக்கு இந்த இதோட முக்கியத்துவத்தை வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பா சொல்லணும். எங்களோட ஹோம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் நாங்கள் வீட்டுக்கு சேர்த்து வைக்கிறோம், ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கான தொழில் வளர்ச்சி அந்த மாதிரி சிறு தொழில்களை நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே வந்து அவங்களுக்கு வந்து இந்த விளக்கு கலர் பண்ணுறது, அப்புறம் வந்து மெழுகுத்திரி பண்ணுறது, அதுக்கப்புறம் பேப்பர் பிளேட் பண்ணுறது, கடை வச்சு தருவோம் சின்னதாக வெளியே ஏதாவது பூ கட்டுறதுக்கு, இந்த மாதிரியான சிறு தொழில்களும் நாங்கள் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க என்னன்னா சப்போஸ் வெளியே போனாலும் அவங்களுக்கான மறுபடியும் அவங்க கையெழுத்து நிலமை வரக்கூடாது, யாருக்கிட்டையும் நிற்கக்கூடாதுன்றதுனால நாங்கள் தனியாக இதுக்காக ஆள் போட்டு நாங்கள் வந்து பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன சொல்றது, இப்போ வந்து ஆட்கள் வந்து அதிகமாயிட்டே போறதுனால இதெல்லாம் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு கூட இணைந்து பண்ணிட்டு இருக்க ஒரு சேவை. இது இல்லாம நம்ம பெருந்துறை பக்கத்துல நஷினூர்ன்ற ஒரு ஏரியால ஒரு 200 பேர் தங்குற மாதிரியான எல்லா வகையான ஆட்களும், மனநல பாதிக்கப்பட்டவங்க, யாசகர்கள், முதியவர்கள், அப்புறம் வந்துட்டு உடல் ஊனமற்றவங்க, இவங்க எல்லாமே தங்குற மாதிரி ஒரு 200 பேர் தங்குற மாதிரி ஒரு இடம் வந்து நஷினூர்கிட்ட கட்டிட்டு இருக்கோம். அதுவும் மக்களோட ஆதரவுனால தான் இவ்வளோ தூரம் நம்ம கட்டி முடிச்சிருக்கோம். அது அடுத்த மாதம் வந்து நவம்பர் மாதத்துலேருந்து நமக்கு வந்து ஓப்பனிங் பண்ணுறோம். அதுக்கும் நம்மளோட சப்போர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுது. முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும். நம்ம அதை என்ன சொல்றது, நரகத்துல வந்துட்டு யமன் சித்திரகுப்தர் இருப்பாரு. ஸோ யமன் வந்து சொல்றாரு சித்திரகுப்தரை கூப்பிட்டு, என்ன இது இவ்வளோ பெண்டிங்ல இருக்கு, நீங்க என்ன பண்ணு போயிட்டு இதுல எவ்வளோ யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த கொன்னு கூட்டிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. உடனே இவர் சித்திரகுப்தர் என்ன பண்றாரு, அந்த புக்கை வாங்கிட்டு கீழே வந்து பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நேம் ஒருத்தர் இருக்கு, அவரை போய் வீட்டில் போய் பார்க்குறாரு. வீட்டில் போய் பார்த்துட்டு இந்த மாதிரி நான் வந்து உங்களை கொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உடனே வந்துட்டு சரி இருங்க, எனக்கு கடைசி ஆசை ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு சமைச்சு தரேன், நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நான் என்னமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நபர் வந்து சித்திரகுப்தர்கிட்ட சொல்கிறாரு. சரி ஓகே, அவரோட கடைசி ஆசை தான் நாங்கள் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இவர் சாப்பாடு செஞ்சு பரிமாறுற நேரத்தில் அந்த நபர் என்ன பண்ணுறாரு, அந்த பேரை அழிச்சு கீழே மாற்றிடுறாரு. இவர் அது தெரியாமல் அதை ஓகே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சித்திரகுப்தர் என்ன சொல்கிறார் அந்த நபர்கிட்ட, நீ இவ்வளோ ஒரு நல்ல பையனாக இருக்க, நல்ல ஒரு நபராக இருக்க, சரி நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், சரி நான் கீழே இருந்து வரேன், நீ மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ நம்ம ஃபஸ்ட்டு மேலேயே விட்டுருக்கலாம், பேசாமல் கீழே இருந்தது வந்து நம்ம மேலே இருந்து கீழே மாற்றிக்கிட்டோம், ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவரையே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எதுக்காக இந்த கதை சொல்லப்பட்டதுன்னா, நம்ம என்ன பண்றோமோ அது நமக்கு நாளைக்கு கண்டிப்பா அது வரும். என்ன நம்ம விதைக்கிறோமோ அதுதான் வரும். நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லதையே பண்ணுவோம், நமக்கு கண்டிப்பா நல்லதுதான் வரும். எப்பயும் வந்து நமக்கு நல்லது பண்ணா கண்டிப்பா கெட்டது வராது. ஸோ நம்மளோட பெற்றோர்களை, நம்ம பாட்டி தாத்தாவை நம்ம வந்து நல்லபடியா பார்த்துக்குவோம். அதே மாதிரி தான் நம்மளும், நம்ம பசங்க, நம்ம பாட்டி தாத்தாங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க. வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப நன்றி.